வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பில் இருந்து விலகுகிறார், முதல்வர் பொறுப்பில் இருந்து விலகுகிறார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 80 தொகுதிகளுடன் முதல்வர் பதவியை கேட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். இடையூறாக எடப்பாடி மட்டும்தான் இருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் அதிமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் விஜய் அவர்கள் கேட்கின்ற அந்த தொகுதி பங்கீடு முழு சம்மதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி மட்டும்தான் இடையூறாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டது மக்களால் கிடையாது, அப்பாயின்மெண்ட், அதாவது தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட அதிமுகவின் நிர்வாகிகளால் நியமிக்கப்பட்ட ஒருவர்தான். மக்கள் முழுமையான ஆதரவு சட்டசபை தேர்தலில் களத்தில் சந்திக்கக்கூடிய தலைவரைத்தான் தேர்வு செய்வார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரப்படி திமுகவுடன் 20 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது. தேர்தலோ இன்னும் ஒரு சில வாரங்களில் நடைபெற உள்ளது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மக்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கவில்லை. இதை திமுக சாதகமாக பயன்படுத்தி 2024 மக்களவைத் தேர்தலில் வெற்றியடைந்தது போல சட்டசபை தேர்தலிலும் வெற்றியடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், அவர்களது நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி விலக வேண்டும் முதல்வர் பதவியில் இருந்து. முதல்வர் வேட்பாளராக களத்தில் என்டிஏ கூட்டணியால் அறிமுகப்படுத்தப்பட்ட எடப்பாடி தற்பொழுது துணை முதல்வர் வேட்பாளராக களத்தில் இருக்க வேண்டும், முதல்வராக விஜய் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிர்வாகிகள் என்டிஏ கூட்டணிக்கு முன்வைத்துள்ளனர். அதிமுகவின் நிர்வாகிகளே முன்வைத்துள்ளதால் என்டிஏ கூட்டணி இந்த பேச்சுவார்த்தையை 2ஆம் கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் எண்ணம் தனது கட்டுப்பாட்டில் அதிமுக கூட்டணி இருக்க வேண்டும் என்றுதான். ஆனால் நிர்வாகிகளோ உண்மைக்கும் மக்களின் நலனுக்கும் மட்டும்தான் ஆதரவாக இருப்பார்கள். அப்படித்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவின் தொண்டர்களை கட்டமைத்தார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சுயநலத்திற்காக செயல்படுவதால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியை எதிர்த்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இது உட்கட்சியில் மிகப்பெரிய ஒரு விரிசலையும் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கூறியுள்ளது. எடப்பாடியே முதல்வர் வேட்பாளராக இருக்கட்டுமா அல்லது நிர்வாகிகள் கூறியதுதான் சரியா என்பதை